Hi friends, welcome to Hifaya's recipes and vlogs. இன்னைக்கு நம்ம கோதுமையை பயன்படுத்தி நான் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நார்மலா நான் வந்து மைதால செய்வாங்க. இன்னைக்கு நம்ம கோதுமை யூஸ் பண்ணி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பட்டர் அண்ட் garlic நான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம கோதுமை யூஸ் பண்றதுனால இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. மைதா நான் விட இது ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அதுக்கு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதில் வந்து வெதுவெதுப்பான தண்ணி வந்து ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடாது, நம்ம கை பொறுக்கிற சூடில் இருக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படி வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இதிலே பார்க்கும்போது வித்தியாசம் தெரியும். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா நமக்கு மேலே வந்து நொர மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்படி உங்களுக்கு ஈஸ்ட் வந்து இல்லைன்னா அதுக்கு பதிலாக பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், தயிர் 1/4 கப் எடுத்துக்கிட்டு இது வந்து மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 200 கிராம் கோதுமை மாவை எடுத்திருக்கேன். இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்ச ஈஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவு பிணைய ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஹார்டாக பிணையக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். இப்போ இது காயாமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாம். பவுல்லையும் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் இது பெருசாகும் போது பவுல்லையும் ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதை 1 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். ஒரு ஈரத்துணியை போட்டு மூடி வைங்க, அப்போ தான் வந்து காயாமல் இருக்கும். இப்போ வந்து 1 மணி நேரம் கழித்து நம்மளோட டோ வந்து நல்ல 2 மடங்காக பெருசாக இருக்குது. இது வந்து கம்பேர் பண்ணும் போது இப்போ ரொம்பவே சாஃப்டாக நல்லா பஃபியாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இது எவ்வளோ பஃபியாக சாஃப்டாக இருக்குதுன்னு. இப்போ நம்ம நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பட்டர் நான் தான் செய்ய போகிறோம். உருட்டும் போது ரொம்ப மெலிசாக உருட்டிடக்கூடாது, கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும். அதேமாரி இதை வந்து ஓவல் ஷேப்புக்கு இப்போ நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நானை போட்டு எடுத்துக்கலாம். பேன் வந்து நல்லா சூடாக இருக்கணும். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். 2 சைடுமே பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பட்டர் நான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து garlic நான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதே மெத்தட் தான். இப்போ இதில் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச பூண்டை வந்து நம்ம இது மேலே தூவி விட்டுட்டு கொஞ்சோண்டு மல்லித்தலையும் நம்ம இது மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ அது மேலே இதுமாரி உருட்டி விட்டால் பூண்டுலாம் வந்து இன்சர்ட் ஆகிடும். இப்போ இதையும் அதே மாதிரி நம்ம பேனில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போயே பட்டர் அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக பபிள்ஸ் வருது பாருங்கள்.
இப்போ இது திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம இதை வந்து திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கார்லிக் நான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சுட சுட பட்டர் அண்ட் கார்லிக் நான் ரெடி ஆயிடுச்சு. இது எவ்வளோ சாஃப்டாக ஈஸியாக பிக்க வருது பாருங்கள். இது வந்து மைதா நானை விட ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மைதாவில் கண்டிப்பாக செய்யவே மாட்டீங்க. இது அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நான் இன்றைக்கி வந்து சன்னா மசாலா கூட தான் சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, stay tuned, stay safe, bye.